யாத்திரையாமத்துடைய புஸ்தகம் 14:14 தயவுசெய்து வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணுவார். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சத்தமா 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 சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாருமா, ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். நில நிற்கிறது உன் தாயின் வேண்டுதல்னால ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறார். ஏனென்றால் சத்துரு உன்னை கரைப்படுத்த போராடுகிறான். கர்த்தரோ உனக்காக போராடி ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பார்க்கணும் அம்மா, என்ன பார்க்கணும்? உங்க பிள்ளை மேல இப்படிய பகுதி மனஸ்தாபம் நிறைய வந்துட்டு இருக்கு. பிள்ளைக்கு உங்களுக்குமே சண்டை உடைய பகுதி வந்துட்டு இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் வீட்டுக்குள் இருக்கிற அந்த பொல்லாத மாந்திரிகத்துடைய சக்தியை என் ஆண்டவர் வேரோடு அறுத்து அவைகளை இல் பொருளாய் மாற்ற என் ஆண்டவர் திட்டமிட்டாரு. இனி உன் வாழ்க்கையில ஆபத்து வராதபடிக்கு நான் பாதுகாப்பேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54:17 பகுதி சீக்கிரமா எடுப்போம். 54:17 வாசிப்போமே. 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது. ஆனா வாசிங்க, மைக்ல வாசிங்க. உனக்கு விரோதமாய் என்ன கவனிக்கணும்னா, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. உனக்கு விரோதமா 16 ஆண்டுகளா உங்க வாழ்க்கையுடைய பகுதியில மந்திரவாதத்துடைய பிரச்சனையோடு இருக்கிறத இயேசு சாமி காண்பிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, 16 ஆண்டுகளாய் உங்க குடும்பத்துடைய பகுதி மேலே எழும்பிவிடக்கூடாது என்று செய்த மந்திரவாதத்துடைய பகுதியை ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, உனக்கு விரோதமா, என் மகனுக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். வாசிங்க. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்களோட போராடின எல்லா அசுத்த வல்லமைக்கும் அவர் முற்றுப்புள்ளியை வைக்கிறாரு. இன்றைக்கு அந்த ஆவிகளை அவர் கொரோடோட பிடிச்சி இழுத்து அவர் கைது செய்கிற நேரம் வந்தது. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் என் மீது நோக்கமாயுள்ளார், நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார், என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், ஓ தோளின் மேகம் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும்
நோக்கமாயுள்ளா. பாடுங்க வாய் திறந்து. நினை அவர் அறிவார் என் மீது நோக்கமாயுள்ளா. எல்லாரும் என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் கப்பலி அடித்தட்டிலே அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார். சொல்லுங்க, எழுந்து வந்தார். சொல்லுங்க வாய்ந்தது. அதட்டி சென்றார். அக்கறை கடந்து சென்றனர், அப்படியே அக்கறை கடந்து சென்றனர். ஒரு அக்கறை கடந்து சென்றனர். கப்பலி அடித்தட்டிலே அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். கப்பலே அடித்தட்டில் எல்லாம் கையை தட்டி அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். ஓ எழுந்து வந்தார், அதட்டி சென்றார். அவர் எழுந்து வந்தார், அதட்டி சென்றார். அக்கறை கடந்து சென்றனர். அக்கறை சென்றனர். சொல்லுங்க, அக்கறை கடந்து சென்றன. சொல்லுங்க வாய் திறந்து. அக்கறை கடந்து சென்றனர். ஓ கப்பலி அடித்தட்டிலே அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். சொல்லுங்க, கப்பலே அடித்தட்டில் இயேசப்பா அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். ஓ எழுந்து வந்தார், அதட்டி சென்றார். அவர் எழுந்து வந்தார், அதட்டி சென்றார். அக்கறை கடந்து சென்றனர். எங்க வாழ்க்கை, அக்கறை கடந்து சென்றனர். எங்க ஊழியம், அக்கறை கடந்து சென்றனர். எங்க தொழில், அக்கறை கடந்து சென்றனர். எங்களுடைய ஊழிய பகுதி அக்கறை கடந்து சென்றனர். கப்பலி அடித்தட்டிலே அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். ஓ கப்பலே அடித்தட்டில் இந்த காலவழியில அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். எழுந்து வந்தார். ஆமே, அதட்டி சென்றார். சொல்லுங்க, எழுந்து வந்தார். ஓ அதட்டி சென்றார். அக்கறை கடந்து சென்றனர். என்னுடைய பிரச்சனை எல்லாம், அக்கறை கடந்து சென்றனர். என்னுடைய போராட்டம் எல்லாம், அக்கறை கடந்து சென்றனர். என்னுடைய அவமானம் எல்லாம் அக்கறை கடந்து சென்றன. ஒரு குட் நியூஸ் பாஸ்டர், இன்னைக்கு பலிபீடத்தில் உட்காந்துட்டீங்களே, தேவ மனுஷனா இன்னைக்கு சொல்றேன், உங்க குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற மாந்திரீக பிரச்சனைய அவர் தீர்வை கொண்டு வர உங்கள் மேல் தேவ நோக்கம் வைத்து விட்டார். நான் தேவ மனுஷனா சொல்றேன், ஆண்டவர் காட்டுறாரு, நான் ஆண்டவர் தேடுறேன்னு. இந்த மாந்திரிக பிரச்சனைக்கு ஒரு விடிவுகால் இல்லையா? நான் எழும்பணுமே, இந்த மாந்திரிகத்துடைய பகுதினாலேயே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு அப்படின்னு நீங்க அந்தரங்கத்தில் கண்ணீர் வடிச்சிருங்க. ஏசப்பா சொல்றாரு, உன் மேல வச்ச அழைப்புடைய பகுதி பெரிதா இருக்கிறபடியினால் அவர் உனக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு யுத்தம் செய்கிறார். அதனால மாந்திரிக போராட்டத்துடைய பகுதியை கத்த தீர்வு எடுத்து போறாரு. சகோதரனால வருகிற ஒரு யுத்தத்தை நான் பார்க்கிறேன். அந்த யுத்தத்தை ஏசப்பா தடுத்து நிறுத்துவதற்கு என் ஆண்டவர் ஜெய கம்பீரத்தோடு இந்த ஆலயத்துக்குள் அவர் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். கையை தட்டி நல்ல உற்சாகத்தோடு கையை தட்டி
சங்கீதம் ஏசாயா 25:10, ஏசாயா 25:10, 30:33. யாராவது ஒருத்தர் வாசிப்போமே. 25:10 வாசிப்போமே. கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும், இந்த மலையில தங்கும். கூலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல. நல்ல எல்லாரும் வாய்ஸ் சொல்லுங்க. கூலும் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல, எரிக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவருக்கு மிதிக்கப்பட்டு போம். மிதிக்கப்பட்டு போம். எல்லாரும் ஆனா சொல்லும் போது எல்லாரும் வாய் விட்டு சொல்லணும், கையை உயர்த்தி சொல்லணும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும், இந்த மலையிலே தங்கும். கூலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல, கூலும் எரிக்களத்தில் எரிக்கப்படுவது போல மோவாப் அவருக்கு மிதிக்கப்பட்டு போம். மிதிக்கப்பட்டு போம். எல்லாம் சொல்லுங்க, மிதிக்கப்பட்டு போம். மிதிக்கப்பட்டு போம். சொல்லுங்க, எனக்கு விரோதமாக குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற சகல மந்திரவாதமும் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு மிதிக்கப்பட்டு போகும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால சகல மந்திரவாதமும் எனக்கு விரோதமாக என் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற சகல மந்திரவாதமும் இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினால இன்றைக்கு மிதிக்கப்படுவதாக. எல்லாம் சொல்லுங்க, மிதிக்கப்படுவதாக. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தினால இந்த பொல்லாத மந்திரவாதம் இன்றைக்கு மிதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. 30:33. ஏசாயா 30:33 வாசிப்போமே. ஏசாயா 30:33. தோப்பின் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது. ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அது ராஜாவுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது. அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினார். வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம் கந்தகத்தீயை போல அதை கொளுத்தும். எல்லாரும் வாய் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. நான் உற்சாகமா இருக்கேன், நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. நல்ல கையை வச்சிருக்க. இயேசுவின் நாமத்தினால எனக்கு விரோதமாக குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பொல்லாத பிசாசும் இயேசுவின் இரத்தத்தினால கந்தகத்தீ கொளுத்துகிறது போல இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கொளுத்தப்படுவதாக. தோப்பின் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது. ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினி. வேகும்படி அக்கினியும். சொல்லுங்க, வேகும்படி சொல்லுங்க, வாய்தல் சொல்லுங்க, வேகும்படி அக்கினியும். சொல்லுங்க, மிகுந்த விறகும் உண்டு. சொல்லுங்க, மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தருடைய சுவாசம் கந்தகத்தீயை போல அதை கொளுத்தும். சொல்லுங்க, கர்த்தருடைய சுவாசம் தலைமையில சொல்லுங்க, கர்த்தருடைய சுவாசம் கந்தகத்தீயை போல கொளுத்தும். சொல்லுங்க, கர்த்தருடைய சுவாசம் கந்தகத்தீயை போல கொளுத்தும். இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ளாக என் குடும்பத்துக்குள்ளாக என் தொழிலுக்குள்ளாக கிரியை செய்கிற சகல மாந்திரிகத்தையும் இயேசுவின் நாமத்தினால கந்தகத்தீ கொளுத்துவதை போல இயேசுவின் நாமத்தினால என் ஆண்டவர் இன்றைக்கு கொளுத்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என்ன பார்க்கணும், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீ தனியா உட்கார்ந்து இருக்கும் போது பொல்லாத பிசாசு உன்னை தாக்குறான். வீட்டை விட்டு வெளியே வருவாயாரா, ஆண்டவர் எதிலும் மேன்மையான பகுதியை பார்க்க அனுக்கிரகம் செய்வேன் என்று உன்னை பார்த்து சொன்னார்.
ரெண்டாவது பகுதி சொல்றாரு, கர்த்தருடைய கந்த கத்தி அந்த பகுதி உன் படுக்க அறைக்கு வருது. இன்றையிலிருந்து உன்னை சொப்பனத்துல துன்பப்படுத்துற ஆவியின் கட்டை கர்த்தர் அவிழ்த்து விடுகிறார். கையை தட்டி, நல்ல பலத்தோட கையை தட்டி, நல்ல உற்சாகமா கையை தட்டி, நல்ல உற்சாகமா கையை தட்டி, நல்ல பலத்தோட கையை தட்டி. யாத்திரையாகமம் 10வது அதிகாரம் 19 வசனம். சீக்கிரமா போ. யாத்திரையாகமம் 10:19. சீக்கிரமா போமோ. யாத்திரையாகமம் 10:19. கர்த்தர் மகா மேல் காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கனிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. என்ன பார்க்கணும், இன்னைக்கு நம்பிக்கையோட சொல்வீங்கன்னா ஆண்டவர் உங்க பொருளாதாரத்தில் விருத்தியை தந்துடுவார். நான் தேவ மனுஷனை சொன்னேன், உங்க பொருளாதாரம் உங்களுக்கு உரிய ஆசீர்வாதம் வேற ஒருத்தர் கைக்கு போகுதுன்னா இன்னைக்கு விடக்கூடாது. கர்த்தர் வெட்டுக்கிளிய என்ன பண்ணான்னா ஒரே ஒரு காற்றுல எங்க பண்ணானா சுமந்த சமுத்திரத்துல விழ பண்ணினார். விழ பண்ணினார். எல்லாம் கை சொல்லி இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது என்னுடைய சம்பார்த்தனைய, என்னுடைய உயர்வை, எனக்கு வேண்டிய இடத்தை அபகரிக்கும்படியாய் செய்யப்படுகிற சகல மாந்திரிகத்தையும் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால எல்லா இரத்த பலிகளையும் இப்பொழுது காலை வேளையில ஒரு காற்று அடிக்கிறது போல எல்லாம் சொல்லுங்க, ஒரு காற்று அடிக்கிறது போல அடித்து வெட்டுக்கிளியை கடலில் தள்ளினது போல இயேசுவின் நாமத்தினால என்னுடைய வருமானத்தை, என்னுடைய உயர்வை, என்னுடைய மேன்மையை தள்ளுகிற எல்லா மனுஷ தந்திரத்தையும் இயேசுவின் ரத்தத்தினால என் ஆண்டவர் அழிய பண்ணுவீராக. சொல்ல, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய தெய்வீக வல்லமையை இப்பொழுது பெற்றுக்கொள்கிறேன். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால இப்பொழுதே கர்த்தருடைய கைகளில் நான் இப்பொழுது என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி கொண்டாடுவோம். கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பர். ஓ, கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். என்ன பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். என்ன பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துவார், என்ன பசியார உணவு ஊட்டி மகிழுவார். அந்த ராஜாவை கொண்டாடுவோம், தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். சொல்லுங்க, அந்த ராஜாவை கொண்டாடுவோம். அம்மே, நாள் தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல, ஓ, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என்ன பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். என்ன பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், ராஜாவை கொண்டாடுவோம்.
கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் கையத்தட்டி ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். நல்ல உற்சாகமா அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. இந்த அற்புதமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமானா நாம யாரா இருக்கணும்னா மன்னிக்கிறவரா இருக்கணும். பக்கத்துல கைகள் சொல்லுங்க. இந்த அற்புதமான காரியம் இந்த அற்புதமான காரியம் நடைபெறணும்னா நாம மனசார மன்னிக்கணும். கணவன் மனைவியை மன்னிக்கணும். கணவன் மனைவியை மன்னிக்கணும். மனைவி கணவனை மன்னிக்கணும். மனைவி கணவனை மன்னிக்கணும். பிள்ளை தகப்பனை மன்னிக்கணும். பிள்ளை தகப்பனை மன்னிக்கணும். தகப்பன் பிள்ளைய மன்னிக்கணும். தகப்பன் பிள்ளையை மன்னிக்கணும். தாய் பிள்ளைய மன்னிக்கணும். தாய் பிள்ளையை மன்னிக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு முன்ன பிள்ளை தாயை மன்னிக்கணும். பிள்ளை தாயை மன்னிக்கணும். இந்த மன்னிக்கிற சுபாவத்துடைய பகுதிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவாய் பெற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வைக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மன்னிக்காததுனால வருகிற காரியங்கள் என்ன? ஒன்று, மனதுடைய பகுதியில காயத்தை பிசாசு கொண்டு வருகிறான். இரண்டாவது பகுதி சுகமாகுவதை தடை பண்ணுகிறான். மூன்றாவது பகுதி ஒப்பு கொடுக்கிறதை தடை பண்ணுகிறான். நான்காவது பகுதி சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறான். அடுத்து இணைந்து வாழ்வதை அவன் வெறுக்க செய்கிறான். அருமையான தம்பி தங்கச்சி, இந்த அமாவாசை ஜெபத்துல ஆண்டவர் திட்டமாய் சொன்னார், நான் வருகிற பிள்ளைகள் எல்லாரும் மேலையும் நான் மனம் இறங்க போறேன். என் பிள்ளைகளை மன்னிக்க சொல். என் பிள்ளைகளை மன்னிக்க சொல் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். அப்போ மத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமே. மத்தேயு மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். எல்லாம் நிமிர்ந்திருங்க. முக்கியமான பகுதி சொல்றேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. மன்னிக்க முன்னாடி வந்துருங்க. பக்கத்துல சொல்லுங்க. மன்னிக்க முன்னாடி வந்துருங்க. சத்தமா சொல்லுங்க. மன்னிக்க முன்னாடி வந்துருங்க. சத்தமா சொல்லுங்க. மன்னிக்க முன்னாடி வந்துருங்க. மன்னிக்க இதயத்தை இடம் கொடுத்துருங்க. மன்னிக்க இதயத்துல இடம் கொடுத்துருங்க. சத்தமா சொல்லுங்க. மன்னிக்க இதயத்துல இடத்தை கொடுத்துருங்க. சத்தமா சொல்லுங்க. மன்னிக்க இதயத்துல இடத்தை கொடுத்துருங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை மன்னிக்கணுமா? மனிதனுடைய தப்பிதங்களை மன்னித்து விடு. அம்மா என்ன பார்க்கணும். ஆண்டவர் உங்க குடும்ப சிறையிருப்ப இன்றோடு மாற்ற போகிறார். உன் துக்க நாளுடைய பகுதியை முடிவுக்கு என் ஆண்டவர் கொண்டு வருவதற்கு உன் இருதயத்தின் வேண்டுதலை கேட்டாரு. இன்றைக்கு மனிதனுடைய தப்பிதத்தை மன்னித்து விடு. நீங்க மன்னிக்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா ஒரு தெய்வீக சுகத்தோட இந்த ஆலயத்திலிருந்து போக என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வேன் என்று சொல்கிறான். சார் என்னை கவனிக்கணும். இன்னைக்குதான் முதல் முறையா வந்திருக்கீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, மனதார மன்னித்து விடு. நான் பார்க்கிறேன் ஒரு பொல்லாத பிசாசுடைய பகுதி
போராடுகிற நிலையை ஆண்டவர் காட்டுறாரு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மனிதனுடைய தப்பிதங்களை மன்னித்து விடு. மன்னிக்கும் போது என் ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுகிறார். அப்ப ஆண்டவருடைய நாமத்துக்கு உண்மையா முதல்ல எதை மன்னிக்கணும்? மனிதனுடைய தப்பிதங்களை மன்னித்து விடு. ரெண்டாவது பகுதி ஆண்டவருடைய நாமத்துக்கு உண்மையா எல்லாரிடத்தும் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிப்போமே. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீங்கள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. என்ன கவனிக்கணும்? மிகவும் அன்பு கூர்ந்தாலே. என்ன பார்க்கணும்? அந்த பாவியான ஸ்திரீயுடைய வாழ்க்கையில அவ தன்னுடைய முடியினால என்ன பண்ணா? அவருடைய கண்ணீரை வடிச்சு முடியினால தொடச்சா, முத்தம் செய்தா. அவ விபச்சார பாவத்தில் பிடிக்கப்பட்டவன். அவ வாழ்க்கையுடைய பகுதி எல்லாம் நொந்து கொண்ட சூழ்நிலை. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது இவன் மிகவும் அன்பு கூர்ந்தார். ஆண்டவரை அன்பு செலுத்துற நாம மன்னிப்பை ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மன்னிப்பை ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எனக்கு கவனிக்கணும், மனைவியாக இருக்கவங்களாம் கவனிக்கணும். கணவனோட பேசாம தூங்கக்கூடாது. கணவனாக இருக்கவங்களாம் கவனிக்கணும், மனைவியோட பேசாம சண்டை போட்டு தூங்கிடக்கூடாது. அப்ப ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா நம்ம ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் போது என் ஆண்டவர் மனம் இறங்குறார். பக்கத்துல சொல்லுங்க, ஒருத்தரை மன்னிக்கும் போது என் ஆண்டவர் மனம் இறங்குகிறார். சத்தமா சொல்லுங்க, ஒருத்தரை மன்னிக்கும் போது என் ஆண்டவர் மனம் இறங்குகிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, காணிக்கை உடைய பகுதியை கொடுக்க நம்ம நிர்ணயம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையுடைய பகுதியில் வாசிப்போமே. அது ரொம்ப முக்கியமான வசனம். புத்தி இல்லாதவர்கள் 5:23 மத்தேயு 5. ஆகையால் நீ பலிபீடத்தில் ஒரு காணிக்கையை செலுத்த உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டால் அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து. என்ன கவனிச்சு பார்க்கணும். ரொம்ப பேருடைய வாழ்க்கையில் இது ரொம்ப போராட்டம், ரொம்ப கஷ்டமான பகுதி. நிறைய சூழ்நிலையில இதைகள நம்ம பாதிக்கப்படுறோம். என் வாழ்க்கையுடைய பகுதியில் நான் ஒரு அனுபவத்துடைய பகுதியை பெற்றுக்கொண்டேன். என் கூட பிறந்த தம்பியை என்னுடைய இடத்துல ஊழியத்துக்கு வைத்தேன். வைக்கும்போது என்ன ஆச்சு தெரியுமா? வச்சுட்டு கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன். அவருக்கு 6500 சப்போர்ட் கொடுத்தேன். ஆபீஸுடைய பகுதி இருக்கும். அந்த ஆபீஸுடைய கரண்ட் பில்லுக்கு தனியாக எழுதுவான், தோச்சா அதுக்கு எழுதுவான். ஒரு வீட்டை விசிட் பண்ண 200 ரூபா பெட்ரோல் வைப்பான். அப்போ ஒவ்வொரு மாதம் போகும்போது அதை கணக்கை பார்த்துட்டு கொடுத்துட்டு வருவேன். கொஞ்ச நாள் போக போக பயம் வந்தது. பயம் வந்ததுன்னா போகிறதே பயம் வந்துச்சு. ஒரு நாள் என்னுடைய கம்ப்யூட்டர் சென்டரில் வேலை செய்கிற ஆள் ராஜினாமா பண்ணிட்டாரு. என் தம்பிக்கும் அவருக்கு ஏதோ பிரச்சனை, ராஜினாமா பண்ணிட்டாரு.
இப்போ கம்ப்யூட்டர் சென்டரில் 5 லட்ச ரூபா பொருள் இருக்கு, விட்டுறலாமா? விட்டா 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் போயிடும், எல்லா பொருளும் கெட்டு போயிடும். ஆத்திர அர்ஜென்டா ஓடி வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது என் தம்பி மனைவி சொன்னாங்க, சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானே, ஆனால் ஃபோன் அடிச்சு எடுக்கவே இல்லை. என்னை பார்க்கணும். என் சாலோம் குட் லைஃப் உடைய சர்ச்சுடைய போய் தான் மனைவி செக்ரட்டரி. ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வந்துருச்சு. வாக்குவாதம் வந்த இடத்த மாறி போறோம். என்ன சரின்னு தெரியல. ஒரு பாஸ்டர்ட்ட லெட்டர் எழுதி கொடுத்துட்டான். அங்க பஞ்சாயத்து நடக்குது. இப்போ என் வாழ்க்கையுடைய பகுதியை நான் ஒரு முக்கியமான பொறுப்புல வர வேண்டியது. அவர் என்ன பண்ணிட்டார்? தடை பண்ணிட்டாரு. ஒரு 10 நாளுடைய பகுதி மனசு நொந்து போயிடுச்சு. ஒரு பக்கம் கண்ணீரின் அனுபவம். மன்னிக்காதனால நான் ஒரு சோர்வை உணர்ந்தேன். ஒருவேளை இங்க பிரச்சனையோட வந்திருக்கீங்களா? ஒருவேளை போராட்டத்தோட வந்திருக்கீங்களா? இல்ல சார், இந்த இடுக்கமான சூழ்நிலை என்னால தாங்க முடியல அப்படின்னு வந்திருக்கீங்களா? கண்ணீரோட பலிப்படத்திலே இருந்துட்டு இருந்தேன், என்னால மனசார மன்னிக்க முடியல. ஆனா ஒன்னே ஒன்று ஆண்டுட்டு சொன்னேன், நான் மறுபடி எழுப்பி பிரகாசிக்க விரும்புகிறேன். நான் மறுபடி ஊழியத்தில் எழும்புறேன், எனக்கு உதவி செய்யும். நான் மறுபடி ஊழியத்தில் எழும்புறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆனா அவன் செய்த அந்த ஒவ்வொரு காரியமும் எனக்கு ரணமா இருந்தது. அவன் செய்த ஒவ்வொரு துரோகமும் மனதுடைய பகுதி வேதனையை தந்தது. என்னை ஓடி ஒழிச்சுக்க முடியல. நானே என்ன பண்ணேன் அப்படின்னா, சரிப்பா போதும், ஊழியம் போதும் அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டேன். என்ன கவனிக்கணும். திடீர்னு ஒரு நாள் ஊழியக்காரர் கூப்பிட்டாரு, பாஸ்டர் என்ன சோர்வா இருக்கீங்க அப்படின்னாரு. நான் அதெல்லாம் சொன்னேன், அட வாங்க, இதை போட்டு மைண்ட்ல போட்டு வச்சிட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். 3 நாள் போய் அங்கே போய் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்க சகோதரர் தானே, மனசார மன்னிச்சிருங்க அப்படின்னாரு. என்னை பார்க்கணும், நான் மனசார மன்னிச்சேன். மனசார மன்னிச்ச பின்னாடி இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பாண்டு. இன்றைக்கு உங்க மனசுக்குள்ள இருக்கிற எவைகளெல்லாம் மன்னிக்க முடியாதபடிக்கு உங்க மனதுடைய பகுதியில வேதனை அடைந்து கொண்டிருக்கோ, இன்றைக்கு கல்வாரி பீடத்துல வச்சிடணும். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நான் தேவ மனுஷனா சொல்றேன், இன்றைக்கு மனசார மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்றைக்கு கேட்டா அவர் சிறையிருப்பை மாற்றுவார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு கேட்டோம்னா அவர் மனம் இறங்குவார்.
என்னை பார்க்கணும். ஒரு அருமையான சகோதரிக்காக சென்னையில் ஜெபம் பண்ண போனேன். சென்னையில் ஜெபம் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப சோர்வு. ஊழியத்தை முடிச்சுட்டு போயிருக்கேன், ரொம்ப சோர்வு. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போனேன், ஆண்டவர் எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்கு. ஆனால் ஆண்டவர் போ போ அப்படின்னு உணர்த்தினார். போனேன். போகும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன தெரியுமா? உன் கூட பிறந்த சகோதரியை மன்னித்து. அவங்க என்கிட்ட கண்ணீரோட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் சகோதரி பண்ண துரோகம் பெரியது. என் சொந்த வீட்டுக்காரரையே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவருடைய அந்த நினைப்பிலேயே அவர் மறந்து போயிட்டாரு. இன்னைக்கு திருமணம் ஆகாம அந்த சகோதரி பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் எப்படி மன்னிக்கிறது? ஒன்று சொல்லட்டுமா? மனுஷனுடைய தப்பிதங்களை மன்னிக்க சொன்ன ஆண்டவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆமென். இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இது ஜெபம் ஆசீர்வாதமா மாறுவதற்கு மனசார மன்னிக்கணும். மனசார மன்னிக்கணும். மனசார மன்னிக்கணும். உன் கணவனை மனசார மன்னிக்கணும். உன் சொந்த குடும்பத்தை மனதார மன்னிக்கணும். உன் பெத்த தாய. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அவர் எழுப்பி விடுறதுக்கு விரும்புறாரு. இன்னைக்கு மனசார ஆண்டவர் சமூகத்துல மன்னிப்புக்கு நான் பார்க்கிறேன். பரலோக தகப்பன் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதனால உன் உடம்புல ஒரு பலவீனம் வந்து கொண்டே இருக்கு. இன்றைக்கு அந்த பலவீனத்தின் கட்டிலிருந்து அவர் உன்னை விடுதலை செய்ய விரும்புகிறார். என்ன பார்க்கணும். மனசார மன்னித்து விடு. எல்லாம் சொல்லுங்க. மனசார மன்னித்து விடு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மனசார மன்னித்து விடு. 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 இந்த மனசார மன்னிச்சிட்டோம்னா உள்ளார்ந்த சுகம் உண்டாகும். பக்கத்துல சொல்லுங்க, உள்ளார்ந்த சுகம். உள்ளார்ந்த சுகம். சத்தமா சொல்லுங்க. உள்ளார்ந்த சுகம். சத்தமா சொல்லுங்க. உள்ளார்ந்த சுகம். சத்தமா சொல்லுங்க. உள்ளார்ந்த சுகம். சத்தமா சொல்லுங்க. உள்ளார்ந்த சுகம். என்ன சுகம்? உள்ளார்ந்த சுகம். இரண்டாவது பகுதி உள்ளார்ந்த சுகம் மாத்திரம் இல்ல, அவர் ஆத்துமாவில் சுகம் தருகிறார். சத்தமா சொல்லுங்க. ஆத்துமாவில் சுகம் தருகிறார். ஆத்துமாவில் சுகம் தருகிறார். சத்தமா சொல்லுங்க. ஆத்துமாவில் சுகம் தருகிறார். சத்தமா சொல்லுங்க. ஆத்துமாவில் சுகம் தருகிறார். அவர் ஆத்துமாவில சுகம் தருகிறார். இரண்டாவது பகுதி மூன்றாவது ஆண்டவருடைய நாமத்துக்கு உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஆமென். பகல் சொல்லுங்க, உங்கள் ஜெபத்தை உங்கள் ஜெபத்தை கேட்பார். கேட்பார். சத்தமா சொல்லுங்க. உங்கள் ஜெபத்தை கேட்பார். சத்தமா சொல்லுங்க. உங்கள் ஜெபத்தை கேட்பார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்கள் ஜெபத்தை கேட்பார். மனதார மன்னிப்பாயானால். மனதார மன்னிப்பாயானால். சொல்லுங்க, மனதார மன்னிப்பாயானால். மனதார மன்னிப்பாயானால். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கர்த்தர் கேட்பார். சொல்லுங்க, உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். சத்தமா சொல்லுங்க, உங்க ஜெபத்தை கேட்பார். உங்க ஜெபத்தை கேட்பார். சத்தமா சொல்லுங்க, உங்க ஜெபத்தை கேட்பார். உங்க ஜெபத்தை கேட்பார். உங்க பையனை மன்னிக்கணும். ஒரு கசப்பான அனுபவத்துடைய பகுதி வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு மன்னிக்கணும். மன்னிச்சா ஏசப்பா மனம் இறங்கி விடுவிப்பார். ஐயா, மன்னிக்க சொல்றீங்களே, ஏன்? பொல்லாங்கானதை ஜெயிக்க வேண்டும். நல்ல பக்கத்து சொல்லுங்க. பொல்லாங்கானதை ஜெயிக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க. பொல்லாங்கானதை ஜெயிக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க. பொல்லாங்கானதை ஜெயிக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க. பொல்லாங்கானதை ஜெயிக்க வேண்டும்.
இரண்டாவது பகுதி பக்கத்தில் கை வச்சிருக்க, உலகத்தை ஜெயிக்க வேண்டும். உலகத்தை ஜெயிக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க. உலகத்தை ஜெயிக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க. உலகத்தை ஜெயிக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க. உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அடுத்து சொல்லுங்க, சத்துருவை ஜெயிக்க வேண்டும். சத்துருவை ஜெயிக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க, சத்துருவை ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்க வேண்டும். சரி, உலகத்தின் அசுத்தத்தை ஜெயிக்க வேண்டும். உலகத்தின் அசுத்தத்தை ஜெயிக்க வேண்டும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உலகத்தின் அசுத்தத்தை ஜெயிக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க. உலகத்தின் அசுத்தத்தை ஜெயிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய். இன்றைக்கு என்னை நான் மன்னிக்கிறேன். என்னை நான் மன்னிக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, என்னை நான் மன்னிக்கிறேன். என்னை நான் மன்னிக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, என்னை நான் மன்னிக்கிறேன். என்னை நான் மன்னிக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தினால. இயேசுவின் இரத்தத்தினால என்னை நான் மன்னிக்கிறேன். என்னை நான் மன்னிக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தினால. இயேசுவின் இரத்தத்தினால என்னை நான் மன்னிக்கிறேன். என்னை நான் மன்னிக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு. எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால என் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர். சத்தமா சொல்லுங்க, என் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர். என் கணவனை மன்னிக்கிறேன். என் கணவனை மன்னிக்கிறேன். என் மனைவியை மன்னிக்கிறேன். மனைவியை மன்னிக்கிறேன். என் பிள்ளைகளை மன்னிக்கிறேன். பிள்ளைகளை மன்னிக்கிறேன். என் உடன் பிறந்தவரை மன்னிக்கிறேன். உடன் பிறந்தவர்களை மன்னிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால எல்லா சிறையிருப்பும். எல்லா சிறையிருப்பும் என்னை விட்டு நீங்குவதாக. என்னை விட்டு நீங்குவதாக. என்னை கவனிக்கணும். வாய் விட்டு சொன்னா நோய் விட்டு போகுமா? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். இன்னைக்கு வாயில அறிக்கை செஞ்சீங்கன்னா நாளைய தினம் ஆசீர்வாதம். அப்ப என்ன கவனிக்கணும். ஆண்டோடைய நாமத்துக்கு இன்னைக்கு மனசார என்ன பண்ணிடு? மன்னித்து விடு. மன்னிச்சா அப்ப பைபிள் சொல்லுது, 1 யோவான் 4:4 சொல்லிட்டு, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் பெரியவர். சத்தமா சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். சங்கீதம் 46:1 சொல்லுங்க, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, அனுகூலமான துணை. சத்தமா சொல்லுங்க, அனுகூலமான துணை. சத்தமா சொல்லுங்க, அனுகூலமான துணை. சொல்லுங்க, அவன் என்னை அறிந்திருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். சொல்லுங்க, அவனை விடுவிப்பேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார். சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார். சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தமா தலைமையில கை சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தமா சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நெஞ்சு மேல கை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால தெய்வீக விடுதலையை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் கரோ எம் மேலங்க கடுகளவு பயமில்லங்க. கர்த்தர் கரம் எம் மேலங்க கடுகளவு பயமில்லங்க. கர்த்தர் கரம் எம் மேலங்க கடுகளவு பயமில்லங்க. இறுதி வரை என்னை நடத்திடுவார். என்னை தாங்கிடுவார். இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவு பயமில்லங்க. கர்த்தர் கரம். கையை தட்டி